ஐடா ஸ்வீட் ஆர்ட் அஞ்ஞாங் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன எப்படி பார்க்க போகிறோன்னா OT7FF தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் மாஃபியா பார்ட் 8. இன்னும் ஒரு 2-3 பார்ட் வரையும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பார்ட் வந்து முடிஞ்சிடும் இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும், நீங்களும் வந்து கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நம்ம வாட்ஸ்அப் சேனல் யாருமே ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டு எதோடு முடிச்சிருப்போன்னா, பாய்ஸ் உங்களை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்து மெக்ஷனுக்கு வந்திருப்பாங்க. மெக்ஷனில் ஒரு இடத்துல உங்களை அடிச்சுப்பட நீங்கள் அங்கே இருந்து தப்பிச்சு நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பீங்க ஸ்டோர் ரூமில். ஸோ பாய்ஸும் எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதோட தான் முடிச்சிருப்போம். இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஆர்மிஸ், நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போடாமல் இந்த வீடியோ வந்து கேட்காதீங்க. ஓகேவா? சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாய்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகியிருப்பாங்க. இப்போ ஆரம்தான், டேய் என்னடா ஒயின் கிடச்சாலா இல்லையா? இல்லை, இந்த வீட்டை விட்டு எங்கே போய் இருக்க போகிறா? இங்கே தானே இருப்பா, தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் வந்து சொல்கிறாரு. அதுவும் வந்து ரொம்ப கோவமாக பல்லெல்லாம் அப்படியே நிறன்னு கிடச்சிட்டு அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. இப்போ ஆரம்தான், சரி சுகா கோவப்படாத, இங்கே தான் இருப்பா. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டிங்களே, ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களா? எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு ஆரம். ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்களா? ஸ்டோர் ரூம்லையா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்ல, ஆமாம் ஸ்டோர் ரூமில் தான். ஐயாங் நீங்கன்னா எப்படி பேசுகிறீங்க? அந்த ஸ்டோர் ரூமில் போனாலே மூச்சே விட முடியாது, அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும். அவள் எப்படி கொஞ்ச நேரம் கூட அதில் இருக்க மாட்டா, கண்டிப்பாக வெளில வந்திருப்பா. ஒருவேளை வெளில வரலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்ல, இங்கே ஒருத்தவங்க முடிச்சு ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடலாம் ஆரம்யாங், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து ஸ்டோர் ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஸ்டோர் ரூமாக வந்து திறந்துட்டு அங்குள்ள லைட்டை போட்டுட்டு அப்படி சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. ஒன்றுமே தெரியல. அப்படியே ஒரு குண்டு கீழே போட்டால் கூட அப்படி கிளியராக சவுண்ட் கேட்கும். அந்த அளவுக்கு அந்த இடம் அப்படியே அமைதியாக இருக்குது. உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த பீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு உங்கள் ஷாலை வச்சு உங்கள் வாயை பொத்திக்கிட்டு உங்களோட மூச்சு விட முடியல, இருந்தாலும் வந்து முடியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கே நீங்களே வந்து தைரியம்லாம் சொல்லிக்கிட்டு உன்னால் முடியும், இவங்க வெளியில் என்னை தேடிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரூம் விட்டு நம்ம வெளியில் போயிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் வந்து பூஸ்டப் கொடுத்துட்டு அப்படியே அந்த ஷாலை வச்சு உங்கள் முகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சத்தமே இல்லாத ஒரு மாதிரி மூச்சு விடாமல் அப்படியே நிற்கிறீங்க சில மாதிரி. அப்போ வந்து ஜேஎப் வந்து இங்கே அந்த ஸ்டோர் ரூம் லைட்டை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஆஃப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து தெரியாமல் அவங்க ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாய்ஸ் எல்லாம் வந்து சரிடா இங்கே இருக்க மாட்டா, ஒரு வேளை வெளில போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே அப்போ தான் வந்து ஜேகே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, என்னோட பீரோ கீழே ஏதோ துணி மாதிரி பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒத்து அப்படியே கவனிக்கிறாரு. நீங்கள் வந்து அந்த பீரோக்குள்ளே வந்து ஃபுல்லாக போயிருக்க மாட்டீங்க, அந்த இடுக்குள்ளே பார்த்து தான் போயிருப்பீங்க. ஆனால் அது வந்து எந்த பாய்ஸும் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த காற்று ஃபேன் போட்டு அந்த காற்று அடிக்கவும் உங்கள் ஷால் பறக்கிறது நல்லா தெரியுது, லைட்டாக தெரியுது. இப்போ வந்து ஜேகே வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து மற்ற பேர் வந்து அமைதியாக சைலண்டாக வந்து கூப்பிடுறாரு. இந்த பக்கம் உங்களை பார்த்தா அவங்க போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கீங்க. ஷால் வேறு அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, அதை டக்குன்னு எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. இது வந்து பாய்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க, அவ்வளோதான் இவங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது ஜேகே தான் போய் அவர் எதுவுமே பண்ணல, அந்த பீரோவை பிடிச்சி அப்படியே ஒரு தள்ளு தான் அப்படி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. உங்களுக்கு காலை வேற லைட்டாக வந்து அடி வரப்பட்டுட்டு நீங்கள் காலை பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்துறீங்க. நீங்கள் அப்போ தான் ஐயோ பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பாய்ஸ் 7 பேருமே அப்படியே உங்களை முறைச்சி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இங்கே வந்து தப்பிக்கவும் முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறீங்க ஜேகே பார்த்துக்கிட்டே. இப்போ ஜேகே வந்து அப்படியே உங்க ஹேரை அப்படியே ட்ரிப்பாக பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு தரன்னு. இப்போ ஒரு ரூமுக்கு போயிட்டு பாய்ஸ்லாம் அப்படியே தான் பின்னாடியே வந்திருப்பாங்க ஜேகே அவங்களை இழுத்துட்டு போகணும். அப்படி இழுத்துட்டு போயிட்டு ஜேகே வந்து பெட்டில் தான் போடுறாரு. அந்த பெட்டு வந்து நல்லா பெருசாக இருக்குது.
ஒரு நல்லா பெருசாக நல்லா ஒரு கோல்டன் கலரில் அப்படியே அந்த ராஜாக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே விழுந்த வேகத்துக்கு படுத்திருப்பீங்க. இப்போ பாய்ஸ் 7 பேருமே அந்த பெட்டில் மேலே வந்து ஏறுறாங்க. ஏறி அப்படியே நீல் டவுன் பண்ணுறாங்க. நீங்கள் படுத்திருந்த நீங்கள் அப்படியே ஏஞ்சி சரி உட்காந்த மாதிரி ஏஞ்சி அப்படியே கொஞ்சம் பேக்வேர்டில் அப்படியே நவுந்து போய் அந்த இது இடிக்கிற மாதிரி உட்காடுறீங்க. அது எதோ சொல்லுவாங்களே, அப்படி சாஞ்சு நீங்கள் உட்காந்துட்டீங்க. இப்போ வந்து பாய்ஸ் 7 பேருமே உங்களை சுற்றி வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரியாக முட்டி போட்டுட்டு நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து 7 பேரும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு பயமே வர ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டிலே வந்து ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நீ உங்களால் பார்க்க கூட முடியல. அதை உங்கள் ஃபேஸ் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அவங்க ஹேண்டை வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ப்ளீஸ் வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கலான்னு போகிறீங்க. இங்கே பாய்ஸ் வந்து 7 பேரும் அப்படியே நேக்கட் ஆகிட்டாங்க உங்களை தவிர. இப்போ ஜேகே தான் உங்கள் காலை பிடிச்சி வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாரு கீழே. நீங்கள் அப்படியே வந்து படுத்துட்டீங்க. படுத்த வேகத்துக்கு இப்போது ஜிமின் தான் அப்படியே நீங்கள் லெகின்ஸ் பேண்ட் போட்டிருப்பீங்க, அது அப்படியே கிழிச்சு அப்படியே உருவிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் ஏஞ்சி மறுபடியும் உட்காந்துட்டீங்க. இப்போது ஆரமும் ஜின்னும் நீங்கள் ஏஞ்சிருப்பீங்க இல்லையா, உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் உங்கள் கையை பிடிச்சி மறுபடியும் வந்து உங்கள் பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க உங்கள் ஹேண்டை பிடிச்சி. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு நான் என்ன தான் பாவம் செஞ்சேன், எதுக்கு நீங்கள் இப்படிலாம் என்னை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க, திட்டிக்கிட்டு எல்லாரையும். இங்கே ஆரம் போயிட்டு அந்த ரூமில் வந்து அவ்வளோ வந்து லைட் எரிஞ்சிட்ருக்காது. ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ரூமில் உள்ள எல்லா லைட்டையும் வந்து அப்படியே ஆன் பண்ணி விட்றாரு. பட்டா பளிச்சுன்னு அந்த ரூமே அப்படியே க்ளோ அடிக்குது. நல்லா பார்க்கவே அந்த ரூம் நல்லா பிரைட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஆரமாக அந்த லைட்லாம் போட்டுட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் மறுபடியும் வராரு. ஜின்ன ஒரு ஹேண்டும் ஆரமாக ஒரு ஹேண்டும் வந்து அப்படியே பிடிச்சிருக்காங்க. இப்போ ஜேக்கும் ஒரு லெக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கும் ஒன்று பிடிச்சிட்டு அந்த பிடிச்ச இதுலேயே வந்து உங்களை வந்து டச் பண்ணுறாங்க. உங்களை ஜெஸ்ஸை இப்போ டைஸை உங்களை நெக் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜின்னு தான் அவங்கள ஃபஸ்ட்டு வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே சப் பண்ணுறாரு. அப்படியே அங்கங்கே அப்படியே கிஸ் பண்ணுறாரு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே. அப்படியே நெக்குக்கு வந்து அப்படியே ஒரு கிஸ் பைட் பண்ணுறாரு. நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. உங்களால் கை காலை கூட அசைக்க முடியல. எல்லாருமே வந்து பிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை வந்து கத்த மட்டும்தான் உங்களால் முடியுது, வேறு எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஜின்னு அப்படியே வந்து ஜெஸ்ஸு அப்புறம் அவங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணி அவங்க அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவங்களும் வந்து அங்கங்கே வந்து கை காலை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு லெக்கு வந்து ஜேகே, ஒரு லெக்கு வந்து இன்னொரு லெக் வந்து நம்ம இன்னொரு ஹேண்டு வந்து ஜிமின், இன்னொரு ஹேண்டு வந்து ஷுகா, அந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இடுப்புக்கிட்ட 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல 7 பேருமே வந்து அட் அ டைம்ஸில் வந்து உங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மேக் அவுட் பண்ணல, உங்களை வந்து பேட் டச், ஐ மீன் கிஸ்ஸிங், டச்சிங் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாதி ஒரு பக்கம் 3 பேர், இன்னொரு பக்கம் ஒரு 3 பேர் அப்படி உட்காந்துட்டு உங்களை வந்து செம்மையாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பாடி ஃபுல்லாகவே. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. நீங்களாம் வந்து கத்தி கத்தி டயர்ட் ஆகிட்டீங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரியாக மயக்க மாட்ட மாதிரி அப்படியே படுத்து இருக்கீங்க. இப்போ என்னடா இது, நம்ம இதோட முடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ ஜேகே, டே என்ன அவன் மயங்கிட்டானா, அவ்வளோதானா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலுக்கு சென்டரில் வராரு. உங்கள் லெக்குக்கு சென்டரில் வந்துட்டு உங்கள் லெக்கை வைட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து மயக்கம் தான் தெரிஞ்சு இப்போ தான் மறுபடியும் வந்து பெயின் ஆகுது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்கலாம் தெரியுது. மறுபடியும் வந்து கத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா இப்படி ஜேகே வந்து பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்கள்
அழுக மட்டும்தான் செய்கிறீங்க. உங்களால் ஹேண்டை கூட லெக்கு கூட எதுவுமே அசைக்க முடியல. மறுபடியும் வந்து ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க ஜாக்சனை தான். நம்ம ஜாக்சன் கூட தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இங்கே ஒரு 7 மிருகம் ஒரு மானை வேட்டையாடுற மாதிரி என்னை வேட்டையாடுறாங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சி அழுதுகிட்டே அப்படியே டயர்ட் ஆகிட்டீங்க. ஸோ இதே மாதிரி 7 பேருமே உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணிட்டேன். நம்ம ஜாக்சன் பக்கம் பார்த்தா அவர் தூங்கி எழுந்துச்சி உங்களை தான் வந்து தேடி இருப்பார். உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணால் உங்களோட ஃபோன் வந்து கார்லேயே இருக்குது. இது வந்து ஜாக்சன் பார்த்துட்டு இப்போ எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்களை தேட கிளம்பி போயிட்டாரு. ஸோ எங்கே பார்த்தாலும் தேடி இருப்பார். நீங்கள் கிடச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த விஷயம் வந்து நீங்கள் காணாம போன விஷயம் வந்து உங்கள் தம்பிக்கு தெரிஞ்சிருச்சு. உங்கள் தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். எங்கள் பேர் பையன் என் அக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஜாக்சன்கிட்ட, மாமா ப்ளீஸ் மாமா அக்காவை எங்கேயாச்சும் இருந்து கண்டுபிடிங்க மாமா, அவளை தேடுங்க மாமா, அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜாக்சனும் அக்கா நான் தேடி தாண்டா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இப்படியே வந்து ஒரு 5-10 டேஸ் அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ஜாக்சனும் அடியெல்லாம் வச்சு தேடி இருப்பார். உங்களை பற்றி விசாரிச்சிருப்பார். எங்கேயுமே வந்து நீங்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. எங்கே போனீங்கன்னே தெரில. நீங்கள் ஜாக்சனும் வந்து பாய்ஸ் மேலே சந்தேகப்பட்டுட்டு அடையாளை வச்சு தேட சொல்லியிருப்பான். அவங்கள வந்து கண்காணிக்க சொல்லியிருப்பான். அந்த அடையாளும் ஜாக்சன் விட்டு வந்து சொல்லியிருப்பான், இல்லை பாஸ் அவங்க வந்து ஒயின் மேமுக்கு வந்து கிட்னாப் பண்ணலை, ஒயின் மேம் எங்கே போனாங்கன்னே தெரில, அவங்க எப்பொழுதும் போல தான் அங்கே ஆஃபீஸுக்கு போகிறாங்க வராங்க அப்படியே தான் இருக்காங்க. ஒயின் மேமை பற்றி அவங்களுக்கு கேட்டதில் அவங்க தெரியாமல் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பாஸ், நானே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மென்ஷனுக்கு போய் நானே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ ஜாக்சனும், என்னடா மென்ஷனுக்கு போனியா, எப்படி வாய்ப்பே கிடையாது நீ அங்கே போகிறதுக்கு, அதுவும் நிறைய பாடி கார்டெலாம் இருப்பாங்க, எப்பட்றா போனேன் தெரியல பாஸ், நான் போகிற நேரத்துக்கு அங்கே எந்த பாடி கார்டு எந்த அடியாடு யாருமே இல்லை, பாய்ஸ் கூட அவ்வளோவா இல்லை, 2-3 பேர் தான் இருந்தாங்க. யாருன்னா ஆரமும் சிவாவும் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. அப்படியா, அங்கே கேமராலாம் இருந்திருக்கவே பாஸ், அந்த கேமராலாம் எதுவுமே ஒர்க் ஆகலை பாஸ். என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ், அந்த கேமராவில் ரெட் கலர் லைட் எரியும்ல கேமரா ஒர்க் ஆனா, ஆனால் அது எதுவுமே எரியலை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து யோசிக்கிறான். அப்படியே அந்த அடியாலையும் பார்க்குறான். இவனை நம்பவும் முடியல, நம்பவும் எடுக்கவும் முடியல. இவனை நம்பலாமா வேண்டாமா, இவன் உண்மையாக தான் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாலையும் அனுப்பி விட்டுடுறான். இப்போ ஜாக்சனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே இன்னும் 2 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜாக்சனோட அப்பா தான், டே மகனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்பா வந்து சொல்கிறாரு. இது ஜாக்சன் கேட்டு ஷாக்கு. என்னப்பா விளாட்றீங்களா, எனக்கு இப்போ மேரேஜ் எல்லாம் எதுக்கு, அதுவும் உங்களுக்கே தெரியும் நான் கல்யாணம் பண்ணால் ஒயனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நம்ம பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் லாஸில் போயிட்டுருக்கு, அதுவும் யாரால் தெரியுமா, அந்த பிடிஎஸ் பாய்ஸ் ஆள. அவனுங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீயும் கேர்லெஸ்ஸாக ஆஃபீஸ்க்கும் வர மாட்டேங்குதா, எப்போ பார்த்தாலும் அந்த ஒயனா வந்து தேடிகிட்டே இருக்க. என்ன நினச்சிருக்க ஜாக்சன், ஒழுங்கு மரியாதையா நான் பார்க்குற பிஸ்னஸ் மேன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நம்ம விட நிறைய சொத்து வச்சுருக்கவங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லை, அந்த விட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம பிடிஎஸ் பாய்ஸே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பெரிய ஆளாயிடுவோம். ஸோ நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவோம். என்ன சொல்கிற? என்னால் முடியாதுப்பா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஜாக்சன், நீ முடியாது. இல்லை நான் சொல்கிறது தான், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனோட அப்பா அப்படியே அங்கே வந்து விறுவிறுன்னு போயிட்டாரு. எங்கள் ஜாக்சனுக்கும் அவங்கள தேடி அப்படியே வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. முடியாது நம்மளால், அவள் வந்து போயிட்டா, இங்கே போயிட்டா, இருக்காளா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டாரு. நீங்கள் வந்து நம்மளை கிடைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்கள் தம்பியை தான் காட்டுறோம். ரொம்ப வெக்ஸாகி போய்
அப்படியே அவங்க வீட்டு வாசலில் வந்து அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறேன்னு தெரில, என் அக்கா இருக்காளான்னு தெரில. உங்கள் தம்பியும் நிறைய இடத்துல உங்களை பற்றி தேடி இருப்பான், ஆனால் நீங்கள் எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டீங்க. ஓகே டைம், ஸோ இதோட இந்த பாட்டு வந்து முடிச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்த பாட்டு தான் ஃபைனல் பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த பாட்டில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல், பாய்.